முதல்வருடைய ஃபோட்டோ, முதல்வருடைய பேர், முன்னாள் முதல்வருடைய பேர் இதெல்லாம் வைக்கக்கூடாது அது அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டில் சொல்லிட்டாங்க. அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறான். அக்கிரமாக அநியாயம் பண்ணிவிட்டு என்னமோ யோகியங்க மாதிரி நீதி கேட்டு போகிறான். நீதி யார் கேட்டு போவா? அன்றைக்கி கண்ணகி எப்படி நீதி கேட்டா? பாதிக்கப்பட்டால் கண்ணகி. ஏம்மா கணவன் நிரபராதியா, அவனை நீ கொண்டுட்டேன்னு சொல்லி பாண்டியன் நட்டு சொல்லினதில் தலைவியில் குளமாக போய் கண்ணகி கேட்டா. ஏன்னா கண்ணகி பக்கம் நியாயம் இருந்தது, கண்ணகி பக்கம் தர்மம் இருந்தது. எப்போவுமே அப்பீல்னு எவன் போவான்னா மனசாட்சி உள்ளவன், பாதிக்கப்பட்டவன், தன் பக்கம் நியாயம் இருக்கிறவன் தான் நீதி கேட்டு போவான். இவங்க பண்ணுறது பூரா அயோக்கியத்தனம், அக்கிரமம் அவ்வளவு பண்ணிவிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீதி கேட்டு போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு அதான் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அம்மா உணவு ஒன்று வைக்கலையா, அம்மா குடிநீர்னு வைக்கலையா, அம்மா மருத்துவம் வைக்க, அது அம்மானு வச்சாங்க. ஸ்டாலின்னு பேரை போடாதீங்க, உங்கள் படத்தை போடாதீங்க, அப்பா உணவகம்னு வைங்க. நீங்கள் தானே சொல்கிறீங்க என்ன எல்லோரும் அப்பான்னு கூப்பிடுங்கன்னு. அப்பா உணவகம், அப்போ நீங்கள் உங்கள் அப்பாவை இப்போ பேரையா வச்சுக்கிட்டு போனீங்கன்னா எப்படி? அதுக்காகத்தான் சுப்ரீம் இப்போ இதில் கோர்ட்டில் ஏன் கொடுத்தாங்கன்னா, உங்கள் அப்பா பேராக தானே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்னமோ உங்களுடைய நாடு மாதிரி வந்தேரிகள் நீங்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு இந்த தமிழ்நாட்டை உங்களுக்கு சொந்தமான நாடு ஆக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதனால் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் ஹைகோர்ட்டில் அதுதான் சொன்னாங்க, உங்கள் அப்பா பேரையும் வைக்கக்கூடாது, நீங்களும் உங்கள் இதுவும் வைக்கக்கூடாதுன்னா யோகியர்கள் மாதிரி இப்போ அதை வேறு போயிருக்காங்க. இன்னும் விசாரணைக்கு வரலை. விசாரணைக்கு வந்தால் அதுலேயும் சரியான அடி கொடுப்பாங்க. ஒருத்தன் ஃபோட்டோவை போடாது, ஒருத்தன் பேர் வைக்காது அப்படின்னு அடிப்பாங்க. என்றைக்குமே அநியாயம் அக்கிரமத்துக்கு ஒரு முடிவு வரணும்ல.